சிவு vlogs உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஜென்சி கிட்ஸ் வந்து இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணாத ஜென்சி கிட்ஸே கிடையாது. ஸோ கிஞ்சிசம் அண்ட் பூமரிசம். ஸோ ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ், அதாவது நானுமே ஜென்சி கிட்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்து பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நார்மலா ஏதாச்சும் பண்ணா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவனா ஒருத்தன் எமோஷனலா வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணாலுமே கிரிஞ்சுன்றாங்க, டேய் பூமருன்றாங்க, என்னடா இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க, பூமரா இருக்கேடா, கிரிஞ்சா இருக்கேடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் போற போக்குல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட புதுசா யாருன்னா பார்த்தா நம்ம கேட்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு நல்ல வே ஆஃப் அப்ரோச். ஸோ அதே பாத்தீங்கன்னா கிரிஞ்சு பூமன் வந்து ஒரு பட்டம் கட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு என் மனசுல வந்து தோணிட்டு இருக்கு. எல்லாமே வந்து கிரிஞ்சு பூமர் நம்ம சொல்லிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் கிடையாது இல்லையா. ஸோ கரெக்டான பாயிண்ட் கிடையாது. விஷயங்களை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இந்த ஏஜ்ல இருந்தே சேஞ்ச் பண்ணாதான் ஒரு ஹை லெவல்ல நம்ம போக சொல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கரெக்ட் தான். என்னோட லைஃப்லயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கே அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு 3 years பேக் பாத்தீங்கன்னா நான் காலேஜ் உள்ள அப்பதான் என்ட்ரி ஆகிறேன். ஸோ நான் வந்து லேட்டர் என்ட்ரி, டைரக்ட் செகண்ட் இயர். ஸோ அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆனாங்க. நான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிப்புல கொஞ்சம் வீக் தான். ஸோ ஸ்கில் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பெருசா வளர்த்துக்கிட்டு கிடையாது. இங்கிலீஷ் எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. ஸோ இப்போதுமே எனக்கு பேச தெரியாது தான். பட் இப்ப அப்பப்ப நான் வந்து பேசுற வாக்குல கொஞ்சம் கொஞ்சமா நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அப்ப நான் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எனக்கு அந்த அளவுக்கு மத்தவங்க பேசினாலும் எனக்கு புரியாது. எனக்குமே பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா ஷிவரிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரியான காலகட்டம் அது. அப்ப வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, சோ நீ வந்து இங்கிலீஷ் பேசுறவனுக்கு பயமா இருக்கு, ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு அதுக்கு. அது என்னப்பா ஃபார்முலான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. சோ நீ வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்து நீயே வந்து இங்கிலீஷ் வந்து பேசி பழகு. சோ நீ வந்து உன் ஃபேஸ பார்த்து பேசதான் உனக்கு பயமும் போகும். நீ வந்து ஈஸியாவும் கத்துக்கலாம். வந்து ஒரு கம்பெனில போய் செலக்ட் ஆகி போற, ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிரசென்ட் பண்ற. சோ இங்கிலீஷ் நம்ம பேசி ஆகணும். கார்பரேட் கம்பெனில உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அங்க நீ பார்த்தனா வந்து ஈஸியா எல்லாருமே வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சீரியஸா சொல்லணும்னா பிராங்கா சொல்றேன், அப்ப எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருந்தது, பூமரிசமா இருந்தது எனக்கு. என்ன இது, நம்மளுக்கு நாமளே வந்து பேசுறதெல்லாம் ஒரு வேலிட் ஆகுமா, அதுவும் கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசுறதெல்லாம் கரெக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நான் 3 years முன்னாடி நான் அப்படி யோசிச்சேன். ஆனா நான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன்னே சொல்லி ஆகணும். இப்போ ரீசெண்ட் டைம்ல அவங்க கிட்ட வந்து நான் வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பயுமே அவங்க அதான் சொன்னாங்க, ஒண்ணுமே இல்ல ஷிபா, இப்ப கூட ஒண்ணு இல்ல, நீ வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழக ஆரம்பிச்சிரு, உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீ வந்து நாளைக்கு உன்னை சுத்தி நிறைய கிரௌட் இருந்தாலுமே நீ வந்து அவங்களை ஈஸியா இன்டராக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப கூட அவங்க ரீசெண்ட் டைம்ல சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து இப்பதான் மண்டேல ஏறிச்சு. பிகாஸ் த ரியாலிட்டி ஹிட்ஸ். நமக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகும் போதுதான் இது வந்து கிரிஞ்சு இல்ல, இது வந்து நம்ம லைஃப்க்கு வந்து தேவையான விஷயம், இது பூமரிசம் கிடையாது, இது வந்து நமக்கு வந்து லைஃப்க்கு தேவையான ஒரு பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பதான் வந்து புரிய வருது. பூமரிசம் ரியாலிட்டி பிலாசபி. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம பெர்ஃபெக்டான வந்து ஒரு மனுஷனா மாறுறோம். அந்த ஸ்கில்லையும் அந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டியா நம்ம புரிஞ்சுக்க சொல்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரிய வரும் இதெல்லாம் வந்து கிரிஞ்சு கிடையாது, எல்லாமே வந்து பூமர் கிடையாது, எல்லாமே கிரிஞ்சு கிடையாது. சோ வந்து நம்ம லைஃபுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிரிஞ்சு பூமர்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ற விஷயங்கள் நாளைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து நம்ம ஒரு கேள்விக்குறியா நிற்கும். நீ என்ன பூமர்னு சொன்னீங்க, என்ன கிரிஞ்சுன்னு சொன்னீங்க, இப்ப நான் லைஃப்க்கு தேவைப்படுறேன், ஆனா உன்னால பார்த்தனா அதை ப்ரூவ் பண்ண முடியல, உன்னால வந்து சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து கொஸ்டின் பண்றதை விட இப்பயே வந்து சரி பண்ணிக்கிட்டா நம்ம அப்போ கொஞ்சம் வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். ஸோ யாருமே வந்து என்ன மாதிரி வந்து அசால்ட்டா இருக்காதீங்க. சோ இப்பயே வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் பேச நல்லாவே கத்துக்கோங்க. இப்ப இருக்க கார்பரேட் கம்பெனில பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது பாத்தீங்கன்னா மேஜர் ரோல், அந்த வைட்டல் ரோல ப்ளே பண்ணுது. சோ இங்கிலீஷ் தெரியாம நம்ம போயிட்டு ஷார்ட் ரோல்ல போனோம்னா நம்மள ஈஸியா ஜட்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. சும்மாவே வந்து ஒரு ஆள் நம்மள பார்த்தா வந்து புதுசா நம்ம பாக்குறோம்னா முதல் விஷயமா வந்து நம்ம கேரக்டரா பாப்பாங்க, இவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான், இவனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மெயினா ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க. இனி வர காலகட்டங்கள் தான் அப்படிதான் இருக்க போகுது. சோ அதனால நாட் ஒன்லி இங்கிலீஷ் மக்களே, உங்களுக்கு வேற ஒரு ஸ்கில் இருந்தாலுமே வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. கிரிஞ்சா பார்த்த விஷயங்கள், பூமரா பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து கண்டிப்பா வந்து அட்டாக் ஆகும். சோ இப்ப இருந்து நீங்க கிளியர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.